வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை பாரபத்தியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருந்தனர். மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் மாநாட்டில் பணியாற்றிய தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் 11 கிடாய்களை வெட்டி மாநாட்டில் பணியாற்றியவர்களுக்கு அசைவ விருந்து வைத்தார். சாதம், எலும்பு குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, குடல் கூட்டு, இரத்த பொரியல், முட்டை கிரேவி என விருந்து தயார் செய்யப்பட்டிருந்தது. அசைவ விருந்தில் மாநாட்டில் பணியாற்றிய தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். டூவீலர் லோடு ஏற்றிய கண்டெய்னர் லாரி கர்நாடகா டு கோழிக்கோடு கிளம்பியது. வழியில் தாமரைச்சேரி 9ஆம் வளைவு பகுதியில் சென்றபோது கண்டெய்னர் லாரி டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடி சாலையோரம் இருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. லாரியின் டீசல் டேங்க் சாலையிலிருந்த தடுப்பில் சிக்கியதால் 300 அடி ஆழமான பள்ளத்தாக்கில் கீழே விழாமல் லாரி அந்தரத்தில் தொங்கியது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஸ்பாட்டிற்கு விரைந்த கல்பட்டா தீயணைப்பு துறையினர் லாரியில் சிக்கியவர்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பின்னர் கிரேன் உதவியுடன் கண்டெய்னர் லாரி மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் வயநாடு கோழிக்கோடு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் இந்து முன்னணி சார்பில் 33வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு பல்லடம் முழுதும் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் செந்தில்குமார் விழாவிற்கு தலைமை வகித்தார். பல்லடம் பொங்காளியம்மன் கோயிலில் இருந்து வீதி உலா துவங்கியது. பணிக்கம்பட்டி கலைக்குழுவினர் சார்பில் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. விசர்ஜன ஊர்வலத்தில் செண்டை மேளம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர் சிலை எடுத்து செல்லப்பட்டது. ஊர்வலத்தில் இந்து முன்னணி அன்னையர் அமைப்பினர் முளைப்பாரி சுமந்து சென்றனர். சிவன், விஷ்ணு, முருகன் உள்ளிட்ட வேடமணிந்து பக்தர்கள் வீதி உலாவில் நடனமாடினர். அண்ணாநகர் வழியாக சென்று பொங்கலூர் PAP வாய்க்காலில் விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் செய்யப்பட்டது. ஏற்பாடுகளை இந்து முன்னணி அமைப்பினர் செய்தனர்.